அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அவன் பார்த்து கொள்வான். கடவுள் வாக்கு. எல்லாம் அவனே துணை. எல்லாம் அவன் என்றால் அதில் கடவுள் தனியாக உள்ளார். அவன் தனி. நம்மை பாதுகாப்பவர் யார்? வழிகாட்டுபவர் எவர்? அதில் அழகு என்ற சொல்லில் நடையை தருகின்றது. அப்படி இருக்கின்ற வார்த்தையில் சொற்களே கடவுளாக காட்சி தருகின்றன. அதில் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற வரிசையில் முதலமைச்சர் முதற்கொண்டு கடைகோடி நாட்டாமை தீர்ப்பு வரை எல்லாம் அவன் பார்த்து கொள்வார். சொற்கள் அடிப்படையில் நமக்கு கடவுள் காட்சி தருகின்றார். அழகு என்ற சொல்லுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கும் உண்டான எண்ணிதான் 1 6 3 கூட்டினாக்கா 10. அதோட விதி என்கிறது 1. அப்போது அழகு என்று சொல்லுத்தான் நடை தருகின்றது. அந்த அழகு என்று சொல் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அழகு என்று சொல் வார்த்தை அடிப்படையில் நமக்கு கடவுளாக காட்சி தருகின்றன என்பதை இந்த எண்கணிதம் மூலமாக நான் சொல்லி வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் நாம் வார்த்தை அடிப்படையிலே நினைக்கின்றோம், நாம் வார்த்தை அடிப்படையில் சிந்திக்கின்றோம், நாம் வார்த்தை அடிப்படையிலே அதுபோல நமக்கு கடவுள் வழிகாட்டுகிறார். ஆனால் கடவுள் என்ற ஒரு வார்த்தை அழகுதான். அந்த அழகு என்ற ஒரு சொல்லுதான் நமக்கு நடையை தருகின்றன, பேச்சு தருகின்றன. அனைத்தையும் தரக்கூடியது அழகு என்று சொல். அந்த அழகு என்று சொல் 3 எழுத்தில் அனைத்துமே இயங்குகிறது. அதில் கடவுள் இருக்க வேண்டும். ஆனால் எல்லாம் அவன் பார்த்து கொள்வார் என்று கடவுள் சொன்ன வாக்கு தான் என் கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார். அப்போது கடவுள் தனியாக இருக்கிறார், அவன் தனியாக இருக்கிறார். அப்போ அது பொருள் என்ன? அழகு என்ற சொல்லில் கடவுள் இருக்கிறார். அழகு என்று சொல்லில்தான் நம்முடைய தொழில்துறையிலும் வளர்கின்றன. அந்த அழகு என்று சொல்லில்தான் அவனும் இருக்கின்றான். அப்போது அவன் தனி, கடவுள் தனி, அதோட மந்திரங்கள் தனி என்று சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் அழகு என்று சொல்லத்தான் நம்மளை நடக்க வைக்கின்றன, ஊக்கப்படுத்துகின்றன. ஆனால் ஜீவராசி அத்தனையுமே வந்து அழகு என்று சொல்லில்தான் நடக்கிறது. அழகு என்று சொல்லத்தான் நடைகளை ஏற்படுத்துகிறது, நடையை உருவாக்கப்படுகிறது, நடையை தருகின்றன. ஆனால் தற்காலிக வந்து பதவி என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 9 7 6 எல்லாம் கூட்டினாக்கா 22. அதோடைய விதி என்பது 4. பதவி என்ற சொல் நம்மளை பேச வைக்கப்படுகிறது. பதவி என்று சொல்லில்தான் நாற்காலி நடுவில் இருக்கும். அந்த பதவின்னு ஒன்று இருந்தால் தான் யாருமே பேச முடியும். ஆனால் வந்து பதவி என்ற ஒரு சொல்லில்தான் பல செய்தி நிறுவனங்களும் டிவி நிறுவனம் அந்த கேட்பார்கள். பதவியில் உள்ளவர்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. மற்றவங்க சொன்னாங்கன்னா அதை சொன்னாக்க கேட்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, அது பதவின்னு ஒன்று இருக்கிறவங்கக்கிட்ட தான் விசாரிப்பாங்க. மற்றெல்லாம் மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் பதவி என்று சொல் முதலமைச்சர் முதற்கொண்டு கடைகோடி நாட்டாமை தீர்ப்பு, ஊர் தீர்ப்பு வரை பதவி என்று சொல் இருந்தால்தான் அவர்கள் வந்து நடுநிலையாக இருந்து நடுவில் நின்று பேச முடியும். இல்லை என்றால் பேச முடியாது. ஆனால் வந்து பதவி என்று சொல் ஒரு நகராட்சியில் வேலை செய்கிறவங்க கூட அந்த பதவி வைத்துக்கொண்டு நல்ல ஒரு மனிதனை தரக்குறைவாகவும் பேசுவார்கள். சிலர்கள் தரமற்றதாகவும் பேசுவார்கள். ஆனால் வந்து பதவி என்ற சொல் அனைவரையுமே பேச வைக்கும். ஆனால் வந்து மற்ற தொழில் நிறுவனத்துக்கெல்லாம் அவங்க வந்து செயல்படாது. ஆனால் பதவி ஒன்று இருந்தால் தான் அவர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வார்த்தையை வந்து பேச சொல்லுவாங்க. ஆனால் பதவி என்ற சொல் தான் முடிவு செய்கிறது. ஆனால் பதவி என்று சொல்லிலும் பொய் இருக்கிறது, மெய்யும் இருக்கிறது. பொய்யும் இருக்கிறது, மெய்யும் இருக்கிறது. ஆனால் பதவி என்று சொல் வைத்துக்கொண்டு யாரும் பொய் சொல்ல முடியாது. அப்படி பொய் சொல்லிவிட்டால் மறுமுறை வரும்போது மாட்டிக்கொள்வார்கள். தரக்குறைவாக அவங்க பேசுவார்கள். அதாவது பதவி என்று சொல்லுக்கு நேர்மையாகவே நடக்க வேண்டும். அப்படி நேர்மையாக நடந்தால் தான் அது பதவி என்று சொல் அவர்கள் வாழும் வரையும் சாகு வரையும் அவர்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுதான் பதவியோட விதியின் 4. அடுத்ததாக வந்து
பிரமாணத்துக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 3, 8, 6, 7 எல்லாம் கூட்டினாக்க 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ வந்து பிரமாணத்துடைய விதி எண் 7. அந்த பிரமாணத்துடைய விதி எண் 7 என்பது பிரமாண பத்திரம் இருக்குது. ஆனாலும் வந்து அது பதவி பிரமாணம் போல தான். ஆனால் பிரமாணம் செய்தால் தான் அவர்கள் அந்த நாற்காலி அமர முடியும். அரசாங்கம் வந்து அவர்களுக்கு வந்து தகுந்த சர்டிஃபிகேட் தந்தால் தான் அந்த நாற்காலியில் அமர முடியும். ஆனால் அதான் பிரமாணம். ஆனாலும் அந்த நாட்டாமை தீர்ப்பு வரை ஒரு பிரமாணம் இருக்குது, பதவி பிரமாணம். அந்த பிரமாணத்துடைய தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தை பிரமாணத்துடைய விதியின் 7. ஆகையால் பிரமாணத்தின் விதியின் 7ஆக இருப்பதால் அது 7ஆம் எழுத்து சொற்களாக வருகிறது, 7ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. சரி, அடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது சவப்பெட்டி. சவப்பெட்டிக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 5, 6. 3, 2, 6 எல்லாம் கூட்டினாக 25. அதோடைய விதி எண் என்பது 7. அப்போ 7ஆம் எழுத்து பலனாக சவப்பெட்டி எண் வருகிறது. அப்போ 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த சவப்பெட்டி இறக்க மனிதனுக்கு போய் முன்ன நிற்கும். ஆனால் சவப்பெட்டி இன்று செத்தவர்கள் வந்து சவப்பெட்டியில் வைத்து தான் இன்று வந்து மயானம் வரை செல்லுகின்றார்கள். ஆனாலும் வந்து சவப்பெட்டி என்பது அவசியமாகிறது. ஏனென்றால் அது இன்றைய நாகரிகத்துக்கு. ஆனால் அன்றைய காலத்தில் வந்து உட்கார வைப்பாங்க, படுக்க வைப்பாங்க. செத்தவங்களை படுக்க வச்சு அதில் ஐஸ் கட்டெலாம் வச்சு ரொம்ப பேர் வரவங்க கொஞ்சம் தாமதமாக இருந்தாங்க, உடனே ஐஸ் கட்டி வச்சுருவாங்க. அவங்க வெகு தூரத்தில் வராங்க, ஆனாலும் வந்து பிரேதத்தை வந்து ஐஸ் கட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிரேதத்தை வச்சுருவாங்க. ஆனாலும் வந்து சவப்பெட்டி. அப்போ அந்த சவப்பெட்டி என்பது செத்தவங்களால் வச்சு மயானம் வரை கொண்டு செல்வார்கள். மயானம் வரை கொண்டு சென்று சவப்பெட்டி எடுத்துக்கா பணத்தை அங்கேயே வச்சுருவாங்க, எரிப்பாங்க அல்லது புதைப்பாங்க, ஏதோ 2ல் ஒன்று நடக்கும். ஆனாலும் வந்து சவப்பெட்டியோட விதியின் 7. 7ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் சரி, மறைவிட சாட்டில் இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி கூடியிருந்தாலும் சரி, அந்த சவப்பெட்டி என்பது அவருடைய கனவுகளோ நினைவுகளோ அவருடைய சித்தத்திலே வந்து நிற்கும். நின்றவனுக்கு வந்து அது 7ஆம் இடத்து பலன். ஆனால் சவப்பெட்டி என்பது செத்தவங்களை வைக்கிறது. அதை சவப்பெட்டியோட விதியின் 7. இன்று வந்து சவப்பெட்டி வைத்து வச்சுறாங்கனாக்கா அன்னைக்கு வந்து பிரேத வண்டின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரேத வண்டியில் தான் அந்த சவப்பெட்டி தூக்கி வைத்து செல்வார்கள். இன்று வந்து பாடையெல்லாம் கட்டுவதில்லை. பாடை கட்டுறதெல்லாம் ஆள் கிடையாது. அன்றைய காலத்தில் வந்து பாடை கட்டி தூக்கிட்டு போனாங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. மூங்கி குச்சி கூட வெட்டுறதுக்கு ஆள் கிடையாது இன்றைக்கி. அன்றைக்கி ஆள் இருந்தால் அன்றைக்கி வந்து குழப்பு இல்லை. பாடை கட்டினா பொதுவாக வாழை மரத்தினுடைய பட்டைகளாக வெட்டி அந்த பாடையில் கட்டி பாடைப்பூலாம் சொருவி அழகாக தூக்கி கொண்டு போவார்கள். அதனால் காலம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து பிரேத வண்டிக்குள்ளே சவப்பெட்டி செல்கிறது. சவப்பெட்டிக்குள்ளே பிணங்கள் போகிறது. அந்த மயானம் சென்று விட்டால் சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிற பணத்தை எடுத்து எரிப்பாங்க அல்லது புதைப்பாங்க. அதை எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனாலும் வந்து சவப்பெட்டியோட விதியின் 7. அடுத்ததாக வந்து சீழுக்கு வந்து 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 3. அதோடைய விதி என்கிறது 5. அப்போது சீழ் என்ற காதில் வரக்கூடியதுக்கு தான் சீழ் என்று சொல்வார்கள். ஆனால் கட்டிகளுக்கு அது சீழ் என்றால் சலந்தான். அந்த சலத்துக்கு காதில் வர்றதுக்கு பேர் தான் சீழ் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கி கட்டி எங்கே வந்தாலும் சரி, எங்கே வந்து சலம் வந்தாலும் அதுக்கு பேர் வந்து சலம்தான். அது சீழ் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அது சலம் நாரி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே சலம் நாரி போகுது. நாரி போன சலத்தை வெளியே எடுத்து கொண்டு வருவாங்க. ஆனாலும் வந்து சீழ் என்றால் சலத்தை தான் குறிக்கும். ஆனாலும் சீழ் என்பது காதில் வரக்கூடிய தான் குறிக்கும். ஆனால் கட்டிக்கும் அது சொல்லலாம். கட்டிலிருந்து வரக்கூடிய சலத்துக்கும் சீழ் என்று சொல்லலாம். ஆனால் சீழோட விதியின் 5. அந்த 5ஆம் அதிபதி மறைவிட சாணத்தில் இருந்தாலும் சரி, 5 குடையவனோட பாவக்கரங்கள் இருந்தாலும் சரி, அது சீழ் உண்டாகும். காதில் சீழ், கட்டி, சூட்டு கட்டி, எல்லா கட்டிகளுக்குமே அது வரும். ஆனால் சீழோட விதியின் 5. ஆனாலும் நான் வந்து இந்த எண்ணினத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன். வார்த்தை அடிப்படையில் தமிழுக்கு 247 எழுத்து. அந்த 247 எழுத்துக்கு உண்டான எண்ணினம் தனித்தனி முறையில் கணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படையில் இந்த யூடியூப் சேனல் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைவரும் சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் 124 பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கிடையாது, லைக் பண்ண கிடையாது. ஆனால் 124 பேரும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண கிடையாது. அப்படியே பார்த்துட்டு
தள்ளிவிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து தள்ளி விட்ற முன்கூட்டி எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.